ஸோ எனக்கு ஆக்சுவலி என்ன செஷன்ஸ்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ செஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்கமிங் 30 days 30 லைவ் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதுக்கான பிளான் என்ன, ஸோ டைமிங்ஸ் என்ன, ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து இன்னைக்கு நம்ம பேசிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 30 to 45 minutes மட்டும் நம்ம பேசிடலாம். அந்த ஆல்சோ ரிவாம் பத்தி கொஞ்சம் பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுமே நான் வந்து டீட்டெயில்டா சொல்லிடுறேன். ஓகே. So I'm Sugan from Revamp Academy. So Revamp Academy ஓட founder and also so app developer இருக்கேன் and full stack Java developer plus வந்துட்டு UX designer இருக்கேன். ஓகே. ஸோ பிஃபோர் இந்த ஃபிளட்டர் டீட்டெயில்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ Revamp Academy வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா ஒரு 10 to 15 minutes சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே எந்த காலேஜ்ல இருந்து வரீங்க? ரஹ்மான், சண்முகவேல் அண்ட் ஜிப்சன். Hi, sir. Good evening. Hi, bro. Actually, Vandamoor Crescent University, Chennai, Okay. BCA. Okay. ராஜலட்சுமி. ஓகே. ஸோ நான் வந்து சாயர் இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்தேன். 2021 பாஸ் அவுட். ஸோ நம்ம இப்போ காலேஜஸ்ல வந்துட்டு யாருக்கெல்லாம் இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்றாங்க? ஸோ உங்க காலேஜ்ல இருக்கா? Actually, complete பண்ணிட்டு சார் actually 1 year before. ஓகே. ஸோ எதனால ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரீசன் மட்டும் சொல்றேன். ஸோ இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு காலேஜ்ல பண்ண சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் வெளியில ஏதாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்போஸ் உங்களுக்கு டொமைன் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் காலேஜ்ல இருக்கிறப்பவே வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். பட் சில பேர் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில வந்துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வாங்கிட்டு இருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு தெரியுமா? ஸோ ப்ராஜெக்ட் நீங்க வந்துட்டு வெளியில ப்ராஜெக்ட் சென்டர்ல இருந்து வாங்குறீங்கன்னா ஸோ ஆவரேஜா எவ்வளவு காஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ ஐடியா இருக்கா? ஸோ ஒரு 5 to 10K மாதிரி வந்து பண்ணுவாங்களா? ஓகே. ஸோ அந்த நாங்க இருந்த பீரியட்ல 2021 பாஸ் இருக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு 7K கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் சில பேருக்கு வந்து டம்மி ஏபிகே மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு டம்மி ஏபிகே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 7K வந்துட்டு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு ஒரு டம்மி ஏபிகே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில பேருக்கு வந்துட்டு அது வந்துட்டு லைக் ஒர்க்கிங் மாடல் மாதிரியே இருக்காது. சில பேருக்கு பார்ஷியலா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அப்போ என்ன டிசைட் பண்ணோம், சரி ஓகே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நானே பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ப்ராஜெக்ட்க்கு நம்ம ஒரு 7 to 10K வந்து ஸ்பெண்ட் பண்றோம். பட் அதை அவங்களே லேர்ன் பண்ணிக்கிட்டா அந்த டொமைன் நாலேஜ் அவங்களுக்கே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களால ஈஸியா வந்துட்டு அவங்களே ஆட் பண்ணிக்க முடியுங்களா? ஸோ மற்றவங்கள வந்துட்டு லைக் டிபெண்ட் பண்ணவும் கிடையாது. ஸோ அதனால என்னென்ன அகாடமிஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ண கம்ப்ளீட்டா. ஸோ நாங்க பார்த்த வரைக்கும் அப்ப இருக்கிற டாப் அகாடமிஸ்லாம் இருந்துச்சு, இந்த ஸ்கேலர் அகாடமி. ஸோ அதெல்லாமே அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நம்பர் 1 அகாடமிஸ் மாதிரி இருந்துச்சு 2021. பட் அதெல்லாம் அவங்கலாம் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்ட்டு பார்த்தா ஒரு 3 lakhs இருந்துச்சு. ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் மாதிரி வந்து நாங்க ஜஸ்ட் விசாரிச்சிருந்தோம். ஸோ எவ்வளவு மாதிரி வந்துட்டு ஆவரேஜா காஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு 3 lakhs மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்போ ஒரு டெக் ஸ்டாக் படிக்க அவ்வளவு ஆகுதா அப்படின்ற மாதிரி இது பார்த்தப்போ அவங்க நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் அதுன்னு ரொம்ப அடிஷனலா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு செகண்டரி. நம்மளுக்கு ஜஸ்ட் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணலாம். ஒரு டாப் அகாடமிஸ் வந்துட்டு ஒரு 10 to 15 டாப் அகாடமிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து ஆவரேஜ் காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா, ஓகே நீங்க இதுக்கு முன்னாடி அகாடமிஸ்ல விசாரிச்சிருக்கீங்களா? ஸோ ஆவரேஜா வந்துட்டு எவ்வளவு காஸ்ட் வந்து பண்றாங்க ஒரு டெக் ஸ்டாக் நீங்க லேர்ன் பண்ணோம் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. 30K. ஓகே. ஸோ நீங்க ஒரு டெக் ஸ்டாக் படிக்க போறீங்கன்னா ஸோ ஆவரேஜா வந்துட்டு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க? ஸோ சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. 30 to 40K. ஓகே. அண்ட் ரஹ்மான், ஸோ ஐடியா இருக்கா? ஓகே, 30 to 50K. ஓகே.
ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, நாங்க வந்து ரிசர்ச் பண்ணதுல வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப மினிமமே வந்து 7K வந்துச்சு. இது டாப் அகாடமிஸ்ல லைக் ஒரு பெஸ்ட் சிலபஸ்ல ரிசர்ச் பண்ணப்போ வந்து ஒரு மினிமம் 7K மாதிரி வந்துச்சு. பட் அது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே. அப்ப லைவ் செஷன்ஸ் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் டியூரேஷன்ஸ் வச்சு, மேக்ஸிமம் டியூரேஷன்ல லைக் எல்லாமே சிலபஸ் கவர் பண்ற மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூஸ்ல இருக்கிற அகாடமிஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு 15 to 20 வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அப்ப மார்க்கெட் வேல்யூ வந்து நாங்க விசாரிச்ச வரைக்கும் ஆவரேஜா 30 தான் மார்க்கெட் வேல்யூ. ஸோ நீங்க எந்த டெக்ஸ்டாக்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா படிக்கணும்னா 30,000 நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சு. மேபி நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தரா அப்ஸ்கில் பண்றதுக்கு நம்மளால பே பண்ண முடியும். ஒரு 30 to 50K கூட பே பண்ண முடியும். நான் வந்துட்டு 60,000 கொடுத்துதான் வந்துட்டு லைக் ஜாவா ஃபுல் ஸ்டாக் வந்து லேர்ன் பண்ணேன். என்னோட இன்னொருத்தவங்க வந்துட்டு ட்ரெயினர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட லைக் டோட்டல் கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க மார்ன் ஃபுல் ஸ்டாக்கு. அண்ட் இன்னொரு ஒருத்தவங்க வந்து வெப் டெவலப்மெண்ட்க்கு வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 18,000 கிட்ட வந்துட்டு பே பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டியூட்க்கு. பட் ஸ்டில் அந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு தியரிட்டிக்கல் கிளாஸஸ் மாதிரி தான் வந்துட்டு சில பேர்லாம் இருக்காங்க. பட் எனக்கு ஓகே, எனக்கு வந்து 60,000 கொடுத்து நான் வந்துட்டு ஜாவா வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே லேர்ன் பண்ணேன். பட் ஒரு ஸ்டூடெண்டால வந்துட்டு 60,000க்கு அஃபோர்டபுள் இல்லை. லைக் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் ப்ராஜெக்ட்ஸே வந்துட்டு கொடுத்து வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு லைக் ஒரு ரிசர்ச் பண்ணதுல வந்துட்டு அண்ட் ஆல்சோ அந்த அகாடமிஸ் எதுவுமே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரீச் பண்ணாது. இப்போ நீங்க சொல்றீங்களா 30,000 30 to 40,000, இந்த அகாடமிஸ் வந்துட்டு எதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணாது, ரீச் பண்ணல ஆக்சுவலி. ஸோ எதனாலன்னு சொல்லுங்க. ஸோ எதனால வந்துட்டு இந்த டாப் அகாடமிஸ்ல ஒரு பெரிய கோர்சஸ்லாம் 1 lakh செல் பண்றாங்களா, அது ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் பண்ண மாட்டாங்க? ஸோ உங்களோட தாட் சொல்லுங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றது. ஓகே, ஸோ ஒன்னு வந்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்னொரு மெயின் ரீசன் இல்லை வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ரீசன்ஸ் தெரியுமா? அவங்க டார்கெட் பண்ற ஏஜ் வந்துட்டு 24 to 40. ஸோ 24 to 40ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஒன்னு அப்ஸ்கில் பண்ணுவோம். அவனோட ஸ்கில்ஸ் வந்துட்டு அப்ஸ்கில் பண்றதுக்கு அவங்க அந்த கோர்சஸ் எடுப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு 30 to 40Kன்றது நம்மளுக்கு பெரிய அமௌண்டா இருக்காது. அண்ட் இன்னொரு டேக் இருக்கு, செட் ஆஃப் இன்னொரு ஒரு 60% ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்னவா இருப்பாங்கன்னா அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. ஸோ தட் அவங்க அந்த ஸ்டூடெண்டால ஒரு 30,000 கொடுத்துட்டு ஓகே என்னால ஒரு 3 months நான் இப்போ ஒரு 60,000 நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்னால ஒரு 3 months கழிச்சு என்னால வந்துட்டு ஒரு கம்பெனிஸ்ல வந்து போக முடியும் அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு எடுப்பாங்க. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸால அந்த 60,000 அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இதுவே வந்துட்டு ஒரு அன்எம்ப்ளாய் ஸ்டேட்ல இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணி வந்துட்டு ஒரு 60,000 அவங்களால பே பண்ண முடியும் அப்படின்ட்டு அவ்வளவு சார்ஜஸ் பண்றாங்க. அப்போ டாக் என்ன ஆச்சுன்னா அவங்க எஜுகேட் பண்ணோம், பட் அன்எம்ப்ளாய்டுக்கு எஜுகேட் பண்ணோம் லைக் ஃபீ எல்லாமே வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒரு மித் மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாமே நம்ம வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு அகாடமி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ரீவாம்ப் அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் 2 கோர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஆப் இருந்துச்சு, ஆப்ல வந்து காப்பியன் தான் இருந்துச்சு, ஜாவா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்ல அந்த பைத்தான் டிஜாங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரிவ்யூஸ்மே நல்லா இருந்துச்சு, பிளஸ் டீச்சிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால நெக்ஸ்ட் கோர்சஸ்மே ஆட் பண்ணிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 கோர்சஸ் கிட்ட இருக்கு. ஸோ காட்லின் சார்ட் டெவலப்மெண்ட், ஃபிளட்டர், ஸோ காட்லின் வச்சு ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு, அப்புறம் ஃபிளட்டர், அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வரப்போகுது. ஸோ மார்ன் ஃபுல் ஸ்டாக், யூஎக்ஸ் டிசைனிங், ஸோ எல்லாமே வந்துட்டு லைக் ஜாவா, டிஎஸ்எஸ், ஸ்ப்ரிங் பூட் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 3.5 years கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே இன்னொரு மித் ஆக்சுவலி ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஃபிளட்டர் இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க நிறைய ஆன்லைன்ல இல்ல ஏதாச்சும் கண்டிப்பா ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. ஃபிளட்டருக்கு வந்துட்டு டியூரேஷன்ஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்க, எவ்வளவு டைம் எடுக்கும்னு சொல்றாங்க. நீங்க இப்போ இந்த அகாடமிஸ்ல வந்து விசாரிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
3 months. ஓகே. ஸோ நார்மலா ஒரு டெக் ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு சொல்லுவாங்கன்னா 6 months சொல்லுவாங்க. 3 to 6 monthsன்ற மாதிரி ஒரு டியூரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெக் ஸ்டாக் படிக்கிறதுக்கு அவ்வளவு டியூரேஷன் தான் ஆகுதா எக்ஸாக்டா? ஸோ இது யாரெல்லாம் எஸ் சொல்றீங்க? ஒரு இப்போ சாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்றதுக்கு ஒரு 6 months தான் எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது யாரெல்லாம் வந்து எஸ்ன்னு சொல்றீங்க? இப்போ எஸ்னா எக்ஸாம் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்போ எவ்வளவு மந்த்ஸ் ஆகும் ஒரு ஃபுல்லா டெக் ஸ்டாக்ஸ் படிக்கிறதுக்கு? ஃபுல் ஸ்டாக் இல்லைன்னா வந்துட்டு ஃபிளட்டர் எதுவுமே வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஐடியா மட்டும் சொல்லுங்க. ஸோ எவ்வளவு மந்த்ஸ் ஆகலாம்? 2 to 3 months. ஓகே. 4 to 6 months. ஓகே. ஸோ நான் ஒரு சாம்பிள் மாதிரி ஒன்று சொல்றேன். ஸோ இது ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண டிசைன் நான் வந்துட்டு ஷோகேஸ் பண்றேன். ஸோ எல்லாமே கோட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவுமே வந்துட்டு டிராக் அண்ட் ட்ராப்ல எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து கோட் தான் இருக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், லைக் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாமே நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜெப்டா ஆப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜெப்டா ஆப் கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபுல்லா கோட் பண்றதா. ஸோ இங்க பாத்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோஸ். இது வந்துட்டு நம்மளுக்கு ஆப் டெவலப்மெண்ட்ல வேற திங்ஸ் நேட்டிவ் இது. இது எல்லாமே வந்து கோட் தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப் பண்றதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்றதுக்கு எவ்வளவு எவ்வளவு டேஸ் எடுத்துக்கலாம், இதுல எவ்வளவு மந்த்ஸ் எடுத்துப்பீங்க? ஸோ இந்த ஆப்ன்ட்டு இல்லை, எந்த ஆப்னாலுமே இப்போ நான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாகிராம் எது கொடுத்தாலுமே வந்துட்டு உங்களால பண்ண முடியும். ஸோ அது மாதிரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு மந்த்ஸ் ஆகும், இல்லை எவ்வளவு டேஸ் ஆகும்? ஓகே. 20 days. ஓகே. ஸோ இந்த டிசைன்ஸ் பண்றதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் நீங்க ஜஸ்ட் கோட் தான் பண்ண போறீங்க. ஃப்ரண்ட் அண்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்க போகுது. ஸோ நீங்க இதுன்ட்டு இல்லை, லைக் எந்த டிசைன் காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ், எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ் கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி. ஸோ எவ்வளவு டேஸ் இல்லை எவ்வளவு மந்த்ஸ் ஆகும் உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ண? 15 days. ஓகே. ஸோ ரிமைனிங், ஸோ எல்லாமே ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. இந்த டிசைன்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வந்துட்டு பண்றதுன்னா எவ்வளோ டேஸ் இருக்கும்? 20 days. ஓகே. 1 month. ஓகே. ஓகே. இஃப் உங்களுக்கு இந்த காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு அவங்க எந்த டிபார்ட்மெண்ட், இந்த காலேஜ் நேம் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க அவங்கள்ட்ட டேரக்டா கேட்டுக்கலாம். ஸோ ரீவாம்ப்ல இது மாதிரி வந்து ஒரு கான்டெஸ்ட் வந்து நீங்க பண்ணீங்களா ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு லிங்க்டின்ல இருப்பாங்க மோஸ்ட்லி. அதுக்கு எவ்வளவு டேஸ் ஆச்சு, எவ்வளவு லைவ் செஷன்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டா தான் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே லிங்க்டின்லயுமே இருப்பாங்க, நீங்க அவங்கள்ட்ட பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எவ்வளவு மந்த்ஸ் ஆகும் இந்த மாதிரி டிசைன் பண்றது? ஸோ நான் சொல்றேன், இது டோட்டலாவே வந்துட்டு 7 செஷன்ஸ் தான் ஆகும். 7 செஷன்ஸ்ல வந்துட்டு உங்களால கம்ப்ளீட்டா ஒரு யூஏ வந்து பண்ண முடியும். ஸோ ஷாக்கிங்கா தான் இருக்கும். லைக் ஓகே, நான் வந்துட்டு உங்களுக்கு ஸோ இது பாருங்க. இது ஆக்சுவலி இன்ட்ரோ செஷன் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ செஷன். 6 கிளாஸஸ் போயிருக்கா? ஸோ உங்களுக்கு ஃபிஃப்த் கிளாஸ். ஓகே. அவங்களுக்கு ஃபிஃப்த் கிளாஸ்லயே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு லே அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லா கோடிங் தான், எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு டிராக் அண்ட் ட்ராப்லாம் கிடையாது.
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிசைன் தான் சொல்லி தந்துட்டோம். கம்ப்ளீட்டா லே அவுட் மாதிரி சொல்லிடுவோம். ஸோ தட் அவங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய லே அவுட்ஸ்னாலும் டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ இது முடிச்சிட்டோன்னே எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் அலைன்மெண்ட்ஸ் அந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டோட்டலா ஒரு 7 செஷன்ஸ்ல வந்துட்டு அவங்களால ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட்டா பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் அண்ட்ல கொஞ்சம் கான்செப்ட்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் கான்செப்ட்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாபிக்ஸ் பிளஸ் வந்துட்டு பேக் அண்ட் எல்லாமே சேர்த்து வந்துட்டு அரௌண்ட் ஒரு 30 லைவ் செஷன்ஸ்ல வந்துட்டு அவங்களால டைனமிக்கா ஒரு ஆப் வந்து பண்ண முடியும். ஸோ நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ஒரு ஆப் நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா 30 லைவ் செஷன்ஸ் வந்துட்டு போதும். ஸோ நான் இதே 30 லைவ் செஷன்ஸ் தான் வந்துட்டு பெரிய பெரிய அகாடமிஸ்க்குமே வந்து எடுக்கிறேன், சில அகாடமிஸ்க்கு எடுக்கிறேன். பட் வந்துட்டு அந்த 3 months வந்துட்டு ரொம்ப லைக் எக்ஸ்பாண்ட் பண்ணி வந்துட்டு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் அந்த மாதிரி வந்து எடுக்க சொல்றாங்க? நீங்க ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு இப்போ ரிவாம்ப்லயுமே கோர்ஸ் இருக்கு, 3 monthsல வந்து கம்ப்ளீட் ஆகுது. பட் அதே கோர்சஸ் வந்துட்டு ஏன் 6 months to 1 yearன்னு சொல்றாங்க? ஸோ என்னவா இருக்கும்? ஸோ இது சிம்பிள் மித் தான். ஸோ நான் என்னன்னு சொல்றேன், ஒரு கோர்சஸ் லேர்ன் பண்றதுக்கான டியூரேஷன் வந்து நம்மளுக்கு 30 to ஃபுல் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா 60 லைவ் செஷன்ஸ் போகும். ஸோ ஆப் எலமெண்ட்னா உங்களுக்கு 30 லைவ் செஷன்ஸ், ஃபுல் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 to 60 லைவ் செஷன்ஸ்ல உங்களால இதுக்கு எவ்வளவு பெரிய டெக் ஸ்டாக்ஸ்னாலுமே ஃப்ரம் ஸ்கிராச்ல வந்து நீங்க வந்துட்டு பில்ட் பண்ணிடலாம். இது அட்வான்ஸ் லெவல் அவங்களுக்கு மட்டும் தான் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்பதான் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோஸ் தான் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க வந்துட்டு லைக் ஒரு 25 லைவ் செஷன்ஸ் டு ஒரு 60 லைவ் செஷன்ஸ்க்குள்ள அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப ஏன் 6 months to 1 year சொல்றாங்கன்னா, இப்போ இதே கோர்ஸ் நான் வந்துட்டு ரீவாம்ப்ல போட்டுட்டேன். ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் சிலபஸ் தான் இருக்கும். ஃபிளட்டர்னே உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதே கோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு 30,000 சொல்றேன். ஸோ இதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டீங்க? 2 months 2 months சொல்றேன். ஸோ இதே ஃபிளட்டர் கோர்ஸ் வந்து நான் 30,000க்கு நான் சொல்றேன் அப்படின்னா இது யாரெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டீங்க? ஃப்ரெஷ்னா ரிசைன் பண்ணுங்க. ஓகே, ரஹ்மான் சண்முகல். ஸோ கண்டிப்பா நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா ஜாயின் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னாலே அந்த 2 months தான். என்ன 2 months தான் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு ஏன் 30,000 60,000 அதுக்கு 1 lakh சார்ஜ் பண்றாங்கன்னு நம்ம ஒரு கொஸ்டின் ஆகும். பட் இதே கோர்ஸ் வந்துட்டு இப்போ நாங்க எடுக்கிற ஃபுல் ஸ்டாக் இல்ல ஃபிளட்டர் இல்லைன்னா வந்துட்டு ஜாவா, பிஎஸ்சி ஸ்பிரிங் பூட், இது எல்லா கோர்சஸ்மே வந்துட்டு நான் ஒரு 3 to 6 months சொன்னேன் அப்படின்னா 6 months நான் கோர்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வந்துட்டு மேக்ஸ் சிலபஸ் எல்லாமே முடிஞ்ச அளவு அட்வான்ஸ் கான்செப்டோட மேக்ஸ் சிலபஸ் கொடுக்குறேன்னா, ஸோ யாரெல்லாம் யோசிப்பீங்க, சரி ஓகே நமக்கு வந்து ஒர்த்தியா இருக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா, ஓகே நமக்கு 2 monthsக்கு வந்துட்டு 6 months வந்துட்டு நம்ம கொடுக்குறாங்க டியூரேஷன். ஸோ அதனால நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து யோசிப்போம். அந்த மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 to 60 தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க 30 கொடுக்குறப்போ வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும்னு யோசிப்போம். அப்ப இதெல்லாமே மித் தான். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 2 months கோர்ஸ் வந்து 6 months போட்டு வந்துட்டு சேம் பிரைசஸ் கொடுத்து நம்ம இது பண்றாங்க. அவ்வளவுதான். அண்ட் பிராண்ட் இன்க்ரீஸ் ஆக வந்துட்டு பிரைசஸ் கோர்சஸோட பிரைசஸ் வந்துட்டு அவங்களுமே இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்போ இந்த ஃபிளட்டர் கோர்சஸ் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற பீப்புள் தான் எடுக்கிறாங்க, ஃபிளட்டர் டெவலப்பர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து எடுக்க போறாங்க, உங்களுக்கு ட்ரெயினரா வந்து அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதாவது அட்வான்ஸ் கான்செப்ட்ல பேசிக்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. அண்ட் சிலபஸ் எப்படி மேக் பண்றோம்னு சொல்லிடுறேன். ரீவாம்ப்ல வந்து ஒரு சிலபஸ் மேக் பண்றோம்னா ஒரு 1 or 2 months மாதிரி போகும். ஸோ எப்படின்னா இந்த டாப் அகாடமிஸ்லாம் இருக்குல்ல, நான் நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ குவி, இந்த எரர்மெக்ஸ் கிளவர், அந்த மாதிரி டாப் அகாடமிஸோட சிலபஸஸ் வந்துட்டு எங்களுக்கு இருக்கும். லைக் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு என்கொயரி பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி சிலபஸஸ் எடுத்து அது மாதிரி ஒரு 5-6 சிலபஸ் எடுத்துப்போம். ஸோ எடுத்துட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பேசிக்ல இருந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ற அளவு ஒரு 11th ஸ்டூடெண்ட்ல வந்து ஒரு 2 to
3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த கோர்ஸை படிச்சா வந்து நம்மளால பிளேஸ் ஆக முடியும், பிளஸ் ஃப்ரீலான்சிங்கும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலபஸ் மேக் பண்ணுவோம். ஸோ மேக் பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்துட்டு எஸ்இசி காலேஜ் அந்த ஒரு காலேஜ்ல வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்மே ஹெல்ப் பண்ணுவாங்க, லைக் சிலபஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகே இதை நம்ம வந்து கொடுக்கலாம், இது படிச்சா வந்துட்டு ஸ்கிராச்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பில்ட் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம சிலபஸஸ் ஃப்ரேம் பண்றோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ ஃபிளட்டர் பத்தி சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த சிலபஸஸ்ல ட்ரைனர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 30 லைவ் செஷன்ஸ் இருக்கும். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ண வரைக்கும் 25 லைவ் செஷன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் லைக் ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது டாபிக்ஸ்னா வந்துட்டு அப்பப்போ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு 30 to 35 லைவ் செஷன்ஸே எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இது ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுக்கு லைவ் செஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50 மாதிரி போக வேண்டியது, பட் நான் ஒரு 1.5 hours மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 90 minutes மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளட்டர் செஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 60 minutes தான் இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 30 போட்டு டவுட் கிளியரன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு அதுல இன்க்ளூட் ஆயிரும். ஸோ 1.5 hours டெய்லி இருக்கும். சாரி டெய்லி இல்ல, 5 days per week மாதிரி இருக்கும். ஸோ 90 minutes per day, 5 days per week உங்களுக்கு வந்துட்டு ஒரு 30 லைவ் செஷன்ஸ் கிட்ட கவர் ஆகும். ஃபைனலா வந்து நீங்க ஒரு 3 ப்ராஜெக்ட் ஹெட் பண்ணுவீங்க, which is mentioned in அந்த சிலபஸ்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ 90 minutes per session, 30 லைவ் செஷன்ஸ் இருக்கும், 5 days per week மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 7 weeksல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபிளட்டர் திங்ஸ். ஸோ முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஃபிளட்டர் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸோ நீங்க முடிச்சுட்டு போறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25+ அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். மெயின் ப்ராஜெக்டா ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று பண்ணுவீங்க, பேக் எண்டோட சேர்த்து நீங்க ஒரு 2 பண்ணுவீங்க. ஸோ அதனால ஒரு 3 மெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கிளாஸ் டைமிங் சொல்லிடுறேன். 8 to 9:30 மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் கிளாஸ் டைமிங்ஸ். ஸோ 8 to 9:30 தான் உங்களுக்கு கிளாஸ் டைமிங்ஸ். அண்ட் ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம சண்டேல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம், which is September 1. So September 1 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதுல வர டவுட்ஸ் இருக்கா? ஸோ என்ன டவுட்ஸ் ஆகுமே சாட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் அடிஷனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு காமன் திங்ஸ் மாதிரி இருக்கும். இல்ல ஆக்சுவலி ஓகே சார், இல்ல நீங்க வந்துட்டு லேப்டாப் மட்டும் தான் உங்களுக்கு அந்த திங்ஸ் ரெக்வயர்டா இருக்கும். ஸோ வேற எதுவுமே நீட் இல்லை. ஏன்னா உங்களுக்கு செட்டப்ல இருந்தா ஃபர்ஸ்ட் டே நீங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா தெரியும், செட்டப்ல இருந்தா எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம். ஸோ செட்டப்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப் பில்ட் பண்ற அளவு உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லிடுவாங்க. 9 தான் ப்ரோ, 8 to 9:30. அண்ட் ஆல்சோ அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க ஆப்சென்ட் ஆகுறீங்க அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், லைவ் செஷன்ஸோட ரெக்கார்டிங்ஸ்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களை இந்த மாதிரி ஓகே நான் ப்ராசஸ் சொல்லிடுறேன். இப்போ இந்த ரெக்கார்டிங்ஸ் பாருங்களா, ஸோ இது 133 இப்போ லைவா நடக்கிற பேட்ச். ஸோ ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அக்சஸ் லைஃப் டைம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பழைய ரெக்கார்டிங் சர்ச் காட்டுறேன். ஃபிக்மா பூட் கேம்ப் ஒன்றுன்றது நம்மளுக்கு எப்போ எடுத்தோம்? ஓகே, அரௌண்ட் 5th month எடுத்திருக்கோம் நினைக்கிறேன். ஸோ 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டிங்ஸ் தான் அது. அப்போ கரெக்டா இருக்கும். ஸோ ஸ்டில் யூ கேன் அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு லைஃப் டைம் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஜிசில வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ விச் இஸ் கிளாஸ் ரூம், கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி இன்னைக்கு நைட்டு வேணா வந்துட்டு மேக்ஸிமம் நாளைக்கு ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ண எல்லாரையுமே. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு லிங்க்டின் அசைன்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களோட லிங்க்டின் வந்து சைட் பை சைட் குரூப் பண்ணிக்கலாம். என்னென்ன டூல்ஸ் நீங்க என்னென்ன ஃபிக்மா ஃபிளட்டர் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ் பண்ணணும் அது எல்லாமே இருக்கும். அண்ட் அசைன்மெண்ட்ஸ்மே இருக்கும், உங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட்ஸ் பேசிஸ்லயுமே இருக்கும்.
அண்ட் என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் நோட்ஸ் ப்ரொவைட் பண்றது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஜிசிஎல் வந்துடும். ஸோ ஜி டிரைவ் ரெக்கார்டிங்ஸ் அது தனியாக வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் வேலிடிட்டி வந்து லைஃப் டைம். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்றது, ஃபைனல் மெட்டீரியல் கோட் ப்ரொவைட் பண்றது, ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ கோர்ஸ் வேலிடிட்டி லைஃப் டைம்னா இது ஆக்சுவலி ஒன்று ப்ரொவைட் பண்றோம். இப்போ ஃபிளட்டர் வந்துட்டு இந்த பேட்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம். இது 5th பேட்சா. ஸோ தட் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்மே 5th பேட்ச் வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 5th பேட்ச் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபிளட்டர்ல வந்துட்டு ஒரு 10th பேட்ச் போகுது. அதில் லைவ் செஷன்ஸ் பாத்தீங்கன்னா மேபி ஒரு 45 இருக்கலாம் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா சிலபஸ்லாம் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டியில வந்துட்டு ஒரு போஸ்ட் மாதிரி வந்து கொடுப்போம். ஸோ நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்க 10th பேட்ச்னாலுமே சரி, 100 பேட்ச்னாலுமே சரி, நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க ஆல்ரெடி ஃபிளட்டர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அப்கமிங் பேட்சஸ்ல நீங்க வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வித்வுட் பேயிங் எனிதிங். ஓகே. அண்ட் ஆல்சோ ஃபிளட்டர் கான்டெஸ்ட் மாதிரி வரும். அதுல உங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸ்மே நீங்க வின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே டிசைன்ஸ் பண்ணிட்டு ஃபிளட்டர் லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு இது ஒரு கேரண்டட் அவுட்புட் மாதிரி தான். இந்த ட்ரைனிங் முடிச்சோடனே உங்களுக்கு அந்த செஷன்ஸ் எல்லாமே முடிச்சோடனே வந்துட்டு ஸோ நீங்க வந்துட்டு லைக் உங்களுக்கு அந்த அவுட்புட் தெரியும். கான்டெஸ்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. கான்டெஸ்ட்ல டிசைன்ஸ் நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ இதுல வேற டவுட்ஸ் இருக்கா? ஸோ என்ன டவுட்ஸ்னாலுமே கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைனா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பவித்ரா, சண்முகவேல், திருமூர்த்தி. ஓகே, ஸ்டார்டிங் டேட் நம்மளுக்கு வந்துட்டு செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ உங்களுக்கு நான் குரூப்லயுமே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் டேட், டைம் அதெல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் அண்ட் கிளாஸ் ரூமோட லிங்க். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமெயில் வச்சுட்டு ரெக்கார்டிங்ஸோட அக்சஸ்மே கொடுத்துரும். ஸோ ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் பிளாங்கா இருக்கும், அந்த இன்ட்ரோ செஷன் மட்டும் தான் இருக்கும். லைவ் செஷன்ஸ் வந்துட்டு நீங்க உங்களுக்கு போக போக உங்களுக்கு அதுல எல்லாமே அப்டேட் பண்ணிடும் டிரைவ்ல. ஓகே. மேக்ஸிமம் ஓகே, டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு 7 வீக்ஸ் மாதிரி இருக்கும். 7 வீக்ஸ் தான் உங்களுக்கு 7 to 8 வீக்ஸ் மாதிரி வரும். 4 to 5 days per week per கிளாஸஸ் இருந்தாலுமே உங்களுக்கு 7 to 8 வீக்ஸ் மாதிரி வரும். ஸோ லைவ் செஷன்ஸ் வந்து இப்போதைக்கு 30 பிளான் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா மேபி 35 வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 30 days, 30 லைவ் செஷன்ஸ். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 hours கிட்ட வந்து கவர் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி லைக் என்ன செஷன்ஸ்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ செஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்கமிங் 30 days 30 லைவ் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதுக்கான பிளான் என்ன, ஸோ டைமிங்ஸ் என்ன, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து இன்னைக்கு நம்ம பேசிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 30 to 45 minutes மட்டும் நம்ம பேசிடலாம். அண்ட் ஆல்சோ லைக் ரிவாம் பற்றி கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுமே நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஐ எம் சுகன் ஃப்ரம் ரீவாம்ப் அகாடமி. ஸோ ரீவாம்ப் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ லைக் ஸோ ஆப் டெவலப்பராக இருக்கேன் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பர் ப்ளஸ் வந்துட்டு யூஎக்ஸ் டிசைனராக இருக்கேன். ஓகே.
ஸோ பிஃபோர் இந்த ஃப்ளட்டர் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ ரீவாம்ப் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே எந்த காலேஜ்லேருந்து வரீங்க? ரஹ்மான், சண்முகவேல் அண்ட் ஜிப்சன். Hi sir, good evening. ஹாய் ப்ரோ. Actually நான் வண்டலூர் கிருஷ்ணன் யூனிவர்சிட்டி சென்னையில் முடிச்சிருக்கேன் Okay. பிசிஏ. ஓகே ஓகே. ராஜலக்ஷ்மி. ஓகே. ஸோ நான் வந்து சாயரம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். 2021 பாஸ் அவுட். ஸோ நம்ம இப்போ காலேஜஸ்ல வந்துட்டு யாருக்கெல்லாம் இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்றாங்க? ஸோ உங்க காலேஜ்ல இருக்கா? ஆக்சுவலி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். ஆக்சுவலி 1 year பிஃபோரா. ஓகே ஓகே ஓகே. ஸோ எதனால ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரீசன் மட்டும் சொல்றேன். ஸோ இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு காலேஜில் பண்ண சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் வெளியில ஏதாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்போஸ் நம்மளுக்கு டொமைன் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் காலேஜில் இருக்கிறப்பவே வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். பட் சில பேர் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில வந்துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வாங்கிட்டு இருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே பர்மிஷன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு தெரியுமா? ஸோ ப்ராஜெக்ட் நீங்கள் வந்துட்டு வெளியில் ப்ராஜெக்ட் சென்டர்லேருந்து வாங்குறீங்கன்னா ஸோ ஆவரேஜாக எவ்வளோ காஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ ஐடியா இருக்கா? 5K 10K அந்த மாதிரி. ஸோ ஒரு 5 to 10K மாதிரி வந்து பண்ணுவாங்களா? ஓகே. ஸோ அந்த நாங்கள் இருந்த பீரியடில் 2021 பாஸ் இருக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு 7K கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் சில பேருக்கு வந்து டம்மி ஏபிகே மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு டம்மி ஏபிகே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 7K வந்துட்டு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு ஒரு டம்மி ஏபிகே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில பேருக்கு வந்துட்டு அது வந்துட்டு லைக் ஒர்க்கிங் மாடல் மாதிரியே இருக்காது. சில பேருக்கு பார்ஷியலாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அப்போ என்ன டிசைட் பண்ணோம், சரி ஓகே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நானே பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ என்னாச்சுன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு 7 to 10K வந்து ஸ்பெண்ட் பண்றோம். பட் அதை அவங்களே லேர்ன் பண்ணிக்கிட்டா அந்த டொமைன் நாலேஜ் அவங்களுக்கே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களால ஈஸியாக வந்துட்டு அவங்களே ஆப் பண்ணிக்க முடியுங்களா? ஸோ மற்றவங்களும் வந்துட்டு லைக் டிபெண்ட் பண்ணணும் கிடையாது. ஸோ அதனால என்னென்ன அகாடமிஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ண கம்ப்ளீட்டா. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்போ இருக்கிற டாப் அகாடமிஸ்லாம் இருந்துச்சு, இந்த ஸ்கேலர் அகாடமி. ஸோ அதெல்லாமே அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நம்பர் 1 அகாடமிஸ் மாதிரி இருந்துச்சு 2021. பட் அதெல்லாம் அவங்களாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தா ஒரு 3 lakhs இருந்துச்சு. ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் மாதிரி வந்து நாங்கள் ஜஸ்ட் விசாரிச்சிருந்தோம். ஸோ எவ்வளோ மாதிரி வந்துட்டு ஆவரேஜாக காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ 3 lakhs மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்போ ஒரு டெக் ஸ்டாக் படிக்க அவ்வளோ ஆகுதா அப்படின்ற மாதிரி இது பார்த்தப்போ அவங்க நிறைய இது பிளேஸ்மெண்ட்ஸ் அதுன்னு ரொம்ப அடிஷ்னலாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு செகண்டரி. நம்மளுக்கு ஜஸ்ட் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா வேற என்னலாம் இருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணல. ஒரு டாப் அகாடமிஸ் வந்துட்டு ஒரு 10 to 15 டாப் அகாடமிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து ஆவரேஜ் காஸ்ட் வந்து எவ்வளோ சொல்றாங்கன்னா, ஓகே நீங்க இதுக்கு முன்னாடி அகாடமிஸ்ல விசாரிச்சிருக்கீங்களா? ஸோ ஆவரேஜா வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் வந்து பண்றாங்க? ஒரு டெக் ஸ்டாக் நீங்க லேர்ன் பண்ணோம் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. 30K. ஓகே. ஸோ நீங்க ஒரு டெக் ஸ்டாக் படிக்க போறீங்கன்னா ஸோ ஆவரேஜா வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? ஸோ சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. 30 to 40K. ஓகே. அண்ட் ரஹ்மான், ஸோ ஐடியா இருக்கா? ஓகே 30 to 50K. ஓகே. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணதுல வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப மினிமமே வந்து 7K வந்துச்சு. இது டாப் அகாடமிஸ்ல லைக் ஒரு பெஸ்ட் சிலபஸ்ல ரிசர்ச் பண்ணப்போ வந்து ஒரு மினிமம் 7K மாதிரி வந்துச்சு. பட் அது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே. அப்போ லைவ் செஷன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் டியூரேஷன்ஸ் வச்சு, மேக்ஸிமம் டியூரேஷன்ல லைக் எல்லாமே சிலபஸ் கவர் பண்ற மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூஸ்ல இருக்கிற அகாடமிஸ்லாம் பார்த்தோம். ஒரு 15 to 20 வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் ஆவரேஜா 30 தான் மார்க்கெட் வேல்யூ. ஸோ நீங்க எந்த டெக் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா படிக்கணும்னா 30,000 நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்.
அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சு. மேபி நம்மளுக்கு வந்துட்டு லைக் ஒர்க் போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தரா அப்ஸ்கில் பண்றதுக்கு நம்மளால பே பண்ண முடியும். ஒரு 30 to 50K கூட பே பண்ண முடியும். நான் வந்துட்டு 60,000 கொடுத்து தான் வந்துட்டு லைக் ஜாவா ஃபுல் ஸ்டாக் வந்து லேர்ன் பண்ணேன். என்னோட இன்னொருத்தவங்க வந்துட்டு ட்ரெயினர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட லைக் டோட்டல் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க மர்ன் ஃபுல் ஸ்டாக்கு. அண்ட் இன்னொரு ஒருத்தவங்க வந்து வெப் டெவலப்மெண்ட்க்கு வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 18,000 கிட்ட வந்துட்டு பே பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டியூட்க்கு. பட் ஸ்டில் அந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு சம் தியரிட்டிக்கல் கிளாஸஸ் மாதிரி தான் வந்துட்டு சில பேர்லாம் எடுத்தாங்க. பட் எனக்கு ஓகே, எனக்கு வந்து 60,000 கொடுத்து நான் வந்துட்டு ஜாவா வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே லேர்ன் பண்ணேன். பட் ஒரு ஸ்டூடெண்டால வந்துட்டு 60,000க்கு அஃபோர்டபுள் இல்லை. லைக் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் ப்ராஜெக்ட்ஸே வந்துட்டு கொடுத்து வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு லைக் ஒரு ரிசர்ச் பண்ணதுல வந்துட்டு அண்ட் ஆல்சோ அந்த அகாடமிஸ் எதுவுமே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரீச் பண்ணாது. இப்போ நீங்க சொல்றீங்களா 30,000 30 to 40,000, இந்த அகாடமிஸ் வந்துட்டு எதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணாது, ரீச் பண்ணல ஆக்சுவலி. ஸோ எதனாலன்னு சொல்லுங்க. ஸோ எதனால வந்துட்டு இந்த டாப் அகாடமிஸ்ல ஒரு பெரிய கோர்சஸ்லாம் 1 lakh செல் பண்றாங்களா, அது ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் பண்ண மாட்டாங்க? ஸோ உங்களோட தாட் சொல்லுங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால. ஓகே, ஸோ ஒன்று வந்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்னொரு மெயின் ரீசன் இல்லை வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ரீசன்ஸ் தெரியுமா? அவங்க டார்கெட் பண்ற ஏஜ் வந்துட்டு 24 to 40. ஸோ 24 to 40ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஒன்று அப்ஸ்கில் பண்ணுவோம். அவனோட ஸ்கில்ஸை வந்துட்டு அப்ஸ்கில் பண்றதுக்கு அவங்க அந்த கோர்சஸ் எடுப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு 30 to 40Kன்றது நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. அண்ட் இன்னொரு டேக் இருக்கு, செட் ஆஃப் இன்னொரு ஒரு 60% ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்னவா இருப்பாங்கன்னா அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. ஸோ தட் அவங்க அந்த ஸ்டூடெண்டால ஒரு 30,000 கொடுத்துட்டு ஓகே என்னால ஒரு 3 months நான் இப்போ ஒரு 60,000 நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்னால ஒரு 3 months கழிச்சு என்னால வந்துட்டு ஒரு கம்பெனிஸ்ல வந்து போக முடியும் அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு எடுப்பாங்க. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸால அந்த 60,000 அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இதுவே வந்துட்டு ஒரு அன்எம்ப்ளாய் ஸ்டேட்ல இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி வந்துட்டு ஒரு 60,000 அவங்களால பே பண்ண முடியும் அப்படின்ட்டு அவ்வளோ சார்ஜஸ் பண்றாங்க. அப்போ டேக் என்ன ஆச்சுன்னா அவங்க எஜுகேட் பண்ணோம், பட் அன்எம்ப்ளாய்டுக்கு எஜுகேட் பண்ணா லைக் ஃபீ எல்லாமே வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒரு மித் மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாமே நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு அகாடமி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ரீவாம்ப் அகாடமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் 2 கோர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஆப் இருந்துச்சு, ஆப்ல வந்து காட்லின் தான் இருந்துச்சு, ஜாவா இருந்துச்சு, அண்ட் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்ல அந்த பைத்தான் டிஜாங்கோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரிவ்யூஸ்மே நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் டீச்சிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால நெக்ஸ்ட் கோர்சஸ்மே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 கோர்சஸ் கிட்ட இருக்கு. ஸோ காட்லின் வச்சு ஆப் டெவலப்மெண்ட், ஃபிளட்டர், ஸோ காட்லின் வச்சு ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு, அப்புறம் ஃபிளட்டர், அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வரப்போகுது. ஸோ மர்ன் ஃபுல் ஸ்டாக், யூஎக்ஸ் டிசைனிங், ஸோ எல்லாமே வந்துட்டு லைக் ஜாவா, டிஎஸ்ஏ, ஸ்ப்ரிங் பூட் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 3.5 years கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே இன்னொரு மித் ஆக்சுவலி ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஃபிளட்டர் இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க நிறைய ஆன்லைன்ல இல்லை ஏதாச்சும் கண்டிப்பா ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபிளட்டருக்கு வந்துட்டு டியூரேஷன்ஸ் வந்து எவ்வளோ சொல்றாங்க, எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்றாங்க. நீங்க இப்போ இந்த அகாடமிஸ்ல வந்து விசாரிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3 months. ஓகே, ஸோ நார்மலா ஒரு டெக்ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு சொல்லுவாங்கன்னா 6 months சொல்லுவாங்க, 3 to 6 monthsன்ற மாதிரி ஒரு டியூரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெக்ஸ்டாக் படிக்கிறதுக்கு அவ்வளவு டியூரேஷன் தான் ஆகுதா எக்ஸாக்டா? ஸோ இது யாரெல்லாம் எஸ் சொல்றீங்க? ஒரு இப்போ சாம்பிள் சொல்றேன், ஒரு ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்றதுக்கு ஒரு 6 months தான் எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது யாரெல்லாம் வந்து எஸ்ன்னு சொல்றீங்க? இப்போ எஸ்னா எக்ஸாம் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் ஒரு ஃபுல்லா டெக்ஸ்டாக்ஸ்
படிக்கிறதுக்கு. ஃபுல் ஸ்டாக் இல்லைனா வந்துட்டு ஃப்ளட்டர் எதுனாலுமே வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஐடியா மட்டும் சொல்லுங்க. ஸோ எவ்வளோ மந்த்ஸ் ஆகலாம்? 2 to 3 months. ஓகே. 4 to 6 months. ஓகே. ஸோ நான் ஒரு சாம்பிள் மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண டிசைன் நான் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே கோட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவுமே வந்துட்டு டிராக் அண்ட் ட்ராப்ல எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கோட் தான் இருக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், லைக் போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜெப்டா ஆப் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜெப்டா ஆப் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபுல்லாக கோட் பண்ணுறதா. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோஸ். இது வந்துட்டு நம்மளுக்கு ஆப் டெவலப்மெண்ட்ல வேற திங்ஸ் நேட்டிவ் இது. இது எல்லாமே வந்து கோட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ டேஸ் எடுத்துக்கலாம், இல்லை எவ்வளோ மந்த்ஸ் எடுத்துப்பீங்க? ஸோ இந்த ஆப்ன்ட்டு இல்லை, எந்த ஆப்னாலுமே இப்போ நான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாகிராம் எது கொடுத்தாலுமே வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மந்த்ஸ் ஆகும், இல்லை எவ்வளோ டேஸ் ஆகும்? ஓகே, 20 days. ஓகே. ஸோ இந்த டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் நீங்கள் ஜஸ்ட் கோட் தான் பண்ண போறீங்க. ஃப்ரண்ட் அண்டில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இதுன்ட்டு இல்லை, லைக் எந்த டிசைனாலும் காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ், எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ் கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ எவ்வளோ டேஸ் இல்லை எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண? 15 days. ஓகே. ஸோ ரிமைனிங், ஸோ எல்லாமே ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. இந்த டிசைன்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வந்துட்டு பண்றதுன்னா எவ்வளோ டேஸ் இருக்கும்? 20 days. ஓகே. 1 month. ஓகே. ஓகே. இஃப் உங்களுக்கு இந்த காலேஜ் நேமும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு அவங்க எந்த டிபார்ட்மெண்ட், எந்த காலேஜ் நேம் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட டேரக்டாக கேட்டுக்கலாம். ஸோ ரீவாம்பில் இது மாதிரி வந்து ஒரு கான்டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணீங்களா ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு லிங்க்டின்ல இருப்பாங்க மோஸ்ட்லி. அதுக்கு எவ்வளோ டேஸ் ஆச்சு, எவ்வளோ லைவ் செஷன்ஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே லிங்க்டின்லேயுமே இருப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது? ஸோ நான் சொல்கிறேன், இது டோட்டலாகவே வந்துட்டு 7 செஷன்ஸ் தான் ஆகும். 7 செஷன்ஸில் வந்துட்டு உங்களால் கம்ப்ளீட்டாக ஒரு யூஐ வந்து பண்ண முடியும். ஸோ ஷாக்கிங்காக தான் இருக்கும். லைக் ஓகே, நான் வந்துட்டு உங்களுக்கு ஸோ இது பாருங்க, இது ஆக்சுவலி இன்ட்ரோ செஷன் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ செஷன். ஸோ 6 கிளாஸஸ் போயிருக்கா? ஸோ உங்களுக்கு 5th கிளாஸ். ஓகே, அவங்களுக்கு 5th கிளாஸ்லேயே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு லே அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃபுல்லாக கோடிங் தான், எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு டிராக் அண்ட் ட்ராப்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிசைன் தான் சொல்லி தந்துட்டோம். கம்ப்ளீட்டாக லே அவுட் மாதிரி சொல்லிடுவோம். ஸோ தட் அவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய லே அவுட்ஸ்னாலும் டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ இது முடிச்சிட்டோன்னே எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் அலைன்மெண்ட்ஸ் அந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 7 செஷன்ஸில் வந்துட்டு அவங்களால ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு 15 days எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் அண்டில் கொஞ்சம் கான்செப்ட்ஸை
ஃப்ரண்ட் அண்ட் கான்செப்ட்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாபிக்ஸ் ப்ளஸ் வந்துட்டு பேக் அண்ட் எல்லாமே சேர்த்து வந்துட்டு அரௌண்ட் ஒரு 30 லைவ் செஷன்ஸ்ல வந்துட்டு அவங்களால டைனமிக்கா ஒரு ஆப் வந்து பண்ண முடியும். ஸோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ஒரு ஆப் நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா 30 லைவ் செஷன்ஸ் வந்துட்டு போதும். ஸோ நான் இதே 30 லைவ் செஷன்ஸ் தான் வந்துட்டு பெரிய பெரிய அகாடமிஸ்க்குமே வந்து எடுக்கிறேன், சில அகாடமிஸ்க்கு எடுக்கிறேன். பட் வந்துட்டு அங்கே 3 months வந்துட்டு ரொம்ப லைக் எக்ஸ்பாண்ட் பண்ணி வந்துட்டு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் அந்த மாதிரி வந்து எடுக்க சொல்றாங்க? நீங்க ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு இப்போ ரிவாம்ப்லயுமே கோர்ஸ் இருக்கு, 3 monthsல வந்து கம்ப்ளீட் ஆகுது. பட் அதே கோர்சஸ் வந்துட்டு ஏன் 6 months to 1 yearன்னு சொல்றாங்க? ஸோ என்னவா இருக்கும்? ஸோ இது சிம்பிள் மித் தான். ஸோ நான் என்னன்னு சொல்றேன், ஒரு கோர்சஸ் லேர்ன் பண்றதுக்கான டியூரேஷன் வந்து நம்மளுக்கு 30 to ஃபுல் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா 60 லைவ் செஷன்ஸ் போகும். ஸோ ஆப் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு 30 லைவ் செஷன்ஸ், ஃபுல் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 60 லைவ் செஷன்ஸ்ல உங்களால லைக் எவ்வளோ பெரிய டெக் ஸ்டாக்ஸ்னாலுமே ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நீங்க வந்துட்டு பில்ட் பண்ணிடலாம். இது அட்வான்ஸ் லெவல் அவங்களுக்கு மட்டும் தான் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்பதான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோஸை நான் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க வந்துட்டு லைக் ஒரு 25 லைவ் செஷன்ஸ் டு ஒரு 60 லைவ் செஷன்ஸ்க்குள்ள அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ ஏன் 6 months to 1 year சொல்றாங்கன்னா, இப்போ இதே கோர்ஸ் நான் வந்துட்டு ரிவாம்ப்ல போட்டிருக்கேன். ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் சிலபஸ் தான் இருக்கும். ஃபிளட்டருமே உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதே கோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு 30,000 சொல்றேன். ஸோ இதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டீங்க? 2 months 2 monthsன்னு சொல்றேன். ஸோ இதே ஃபிளட்டர் கோர்ஸ் வந்து நான் 30,000க்கு நான் சொல்றேன் அப்படின்னா இது யாரெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டீங்க? ஃப்ரெஷ்னா ரிசைன் பண்ணுங்க. ஓகே, ரஹ்மான் சண்முகவேல். ஸோ கண்டிப்பா நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா ஜாயின் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னாலே அந்த 2 months தான். என்ன 2 months தான் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு ஏன் 30,000 60,000 சார்ஜ் பண்ணுவோம், 1 lakh சார்ஜ் பண்றாங்கன்னு நம்ம ஒரு கொஸ்டின் வரும். பட் இதே கோர்ஸை வந்துட்டு இப்போ நாங்கள் எடுக்கிற ஃபுல் ஸ்டாக் இல்லை ஃபிளட்டர் இல்லைனா வந்துட்டு ஜாவா, பிஎஸ்சி ஸ்பிரிங் போர்ட், இது எல்லா கோர்சஸ்மே வந்துட்டு நான் ஒரு 3 to 6 monthsன்னு சொன்னேன் அப்படின்னா 6 months நான் கோர்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வந்துட்டு மேக்ஸ் சிலபஸ் எல்லாமே முடிஞ்ச அளவு அட்வான்ஸ் கான்செப்டோட மேக்ஸ் சிலபஸ் கொடுக்குறேன்னா, ஸோ இது யாரெல்லாம் யோசிப்பீங்க, சரி ஓகே நம்மளுக்கு வந்து ஒர்த்தியா இருக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா, ஓகே நம்மளுக்கு 2 monthsக்கு வந்துட்டு 6 months வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க டியூரேஷன், ஸோ அதனால நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து யோசிப்போம். அந்த மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 to 60 தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க 30 கொடுக்குறப்போ வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும்னு யோசிப்போம். அப்போ இதெல்லாமே மித் தான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2 months கோர்ஸ் வந்துட்டு 6 monthsன்னு போட்டு வந்துட்டு சேம் ப்ரைஸஸ் கொடுத்து நம்ம இது பண்றாங்க. அவ்வளவுதான். அண்ட் பிராண்ட் இன்க்ரீஸ் ஆக வந்துட்டு ப்ரைஸஸ் கோர்சஸோட ப்ரைஸஸ் வந்துட்டு அவங்களுமே இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்போ இந்த ஃபிளட்டர் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற பீப்புள் தான் எடுக்கிறாங்க, ஃபிளட்டர் டெவலப்பர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து எடுக்க போறாங்க, உங்களுக்கு ட்ரெயினராக வந்துட்டு அவங்க தான் இருப்பாங்க. ஸோ தட் அட்வான்ஸ் கான்செப்ட்ல பேசிக்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. அண்ட் சிலபஸஸ் எப்படி மேக் பண்றோம்னு சொல்லிடுறேன். ரிவாம்ப்ல வந்து ஒரு சிலபஸ் மேக் பண்றோம்னா ஒரு 1 or 2 months மாதிரி போகும். ஸோ எப்படின்னா லைக் இந்த டாப் அகாடமிஸ்லாம் இருக்குல்ல, நான் நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ குவி, இந்த நெக்ஸ்ட் லெவல், அந்த மாதிரி டாப் அகாடமிஸோட சிலபஸஸ் வந்துட்டு எங்களுக்கு இருக்கும். லைக் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு என்கொயரி பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி சிலபஸஸ் எடுத்து அது மாதிரி ஒரு 5-6 சிலபஸ் ஃப்ரேம் எடுத்துப்போம். ஸோ எடுத்துட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பேசிக்ல இருந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ற அளவு, ஒரு 11th ஸ்டூடெண்ட்ல வந்து ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த கோர்ஸை படிச்சா வந்து நம்மளால பிளேஸ் ஆக முடியும், பிளஸ் ஃப்ரீலான்சிங்கும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலபஸ் மேக் பண்ணுவோம். ஸோ மேக் பண்ணிட்டு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்துட்டு எஸ்இசி காலேஜ், அந்த ஒரு காலேஜ்ல வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்மே ஹெல்ப் பண்ணுவாங்க லைக் சிலபஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகே இதை நம்ம வந்து கொடுக்கலாம், இது படிச்சா வந்துட்டு ஸ்கிராச்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பில்ட் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சிலபஸஸ் ஃப்ரேம் பண்றோம். ஸோ இதான் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ ஃபிளட்டர் பத்தி சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த சிலபஸஸ்ல ட்ரைனர் கொடுத்துருந்தாங்களா,
ஸோ அதில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 30 லைவ் செஷன்ஸ் இருக்கும். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ண வரைக்கும் 25 லைவ் செஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் லைக் ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது டாபிக்ஸ்னா வந்துட்டு அப்பப்போ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு 30 to 35 லைவ் செஷன்ஸே எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இது ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுக்கு லைவ் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாதிரி போக வேண்டியது, பட் நான் ஒரு 1.5 hours மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 90 மினிட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 30 போட்டு டவுட் கிளியரன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு அதில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ 1.5 hours டெய்லி இருக்கும். சாரி டெய்லி இல்லை, 5 days per week மாதிரி இருக்கும். ஸோ 90 minutes per day, 5 days per week உங்களுக்கு வந்துட்டு ஒரு 30 லைவ் செஷன்ஸ் கிட்ட கவர் ஆகும். ஃபைனலாக வந்து நீங்கள் ஒரு 3 ப்ராஜெக்ட் எட் பண்ணுவீங்க, விச் இஸ் மென்ஷன் அந்த சிலபஸ்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ 90 minutes per செஷன், 30 லைவ் செஷன்ஸ் இருக்கும், 5 days per week மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 7 weeksல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ளட்டர் திங்ஸ். ஸோ முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளட்டர் ட்ரெயினிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸோ நீங்கள் இது முடிச்சுட்டு போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25+ அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். மெயின் ப்ராஜெக்டாக ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று பண்ணுவீங்க, பேக் எண்டோட சேர்த்து நீங்கள் ஒரு 2 பண்ணுவீங்க. ஸோ அதனால ஒரு 3 மெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கிளாஸ் டைமிங் சொல்லிடுறேன். 8 to 9:30 மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் கிளாஸ் டைமிங்ஸ். ஸோ 8 to 9:30 தான் உங்களுக்கு கிளாஸ் டைமிங்ஸ். அண்ட் ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம சண்டேலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம், விச் இஸ் செப்டம்பர் 1. ஸோ செப்டம்பர் 1 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதில் வர டவுட்ஸ் இருக்கா? ஸோ என்ன டவுட்ஸ் ஆகுமே சாட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு காமன் திங்ஸ் மாதிரி இருக்கும். இல்லை ஆக்சுவலி ஓகே சாரி, இல்லை நீங்கள் வந்துட்டு லேப்டாப் மட்டும் தான் உங்களுக்கு அந்த திங்ஸ் ரெக்வயர்டாக இருக்கும். ஸோ வேறு எதுவுமே நீட் இல்லை. ஏன்னா உங்களுக்கு செட்டப்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். செட்டப்ல இருந்து தான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டப்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப் பில்ட் பண்ணுற அளவு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. நைட் தான் ப்ரோ, 8 to 9:30. அண்ட் ஆல்சோ அட்டண்டன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆப்சென்ட் ஆகுறீங்க அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். லைவ் செஷன்ஸோட ரெக்கார்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களை இந்த மாதிரி ஓகே நான் ப்ராசஸ் சொல்லிடுறேன். இப்போ இந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து 33 இப்போ லைவாக நடக்கிற பேட்ச் இது. ஸோ ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அக்சஸ் லைஃப் டைம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பழைய ரெக்கார்டிங்ஸ் சர்ச் காட்டுறேன். இப்போ ஃபிக்மா பூட் கேம்ப் ஒன்றுன்றது நம்மளுக்கு எப்போ எடுத்தோம்? ஓகே, அரௌண்ட் 5th month எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டிங்ஸ் தான் அது. அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டில் யூ கேன் அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு லைஃப் டைம் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஜிசிஏல வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ விச் இஸ் கிளாஸ் ரூம், கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி இன்னைக்கு நைட் இல்லைனா வந்துட்டு மேக்ஸிமம் நாளைக்கு ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ண எல்லாரையுமே. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்டின் அசைன்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களோட லிங்க்டின் வந்து நீங்கள் சைட் பை சைட் குரூப் பண்ணிக்கலாம். என்னென்ன டூல்ஸ் நீங்கள் என்னென்ன ஃபிக்மா ஃப்ளட்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் பண்ணணும் அதெல்லாமே இருக்கும். அந்த அசைன்மெண்ட்ஸுமே இருக்கும், உங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட்ஸ் பேசிஸ்லேயுமே இருக்கும். அண்ட் என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஜிசிஏல வந்துடும். ஸோ ஜி டிரைவ் ரெக்கார்டிங்ஸ் அது தனியாக வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் வேலிடிட்டி வந்து லைஃப் டைம். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஃபைனல் மெட்டீரியல் கோட் ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ கோர்ஸ் வேலிடிட்டி லைஃப் டைம்னா இது ஆக்சுவலி ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ஃப்ளட்டர் வந்துட்டு இந்த பேட்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். இது 5th பேட்சா? ஸோ தட் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்மே 5th பேட்ச் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 5th பேட்ச் படிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளட்டர்ல வந்துட்டு ஒரு 10th பேட்ச் போகுது. அதில் லைவ் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 45 இருக்கலாம்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா சிலபஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
உங்களுக்கு கம்யூனிட்டியில வந்துட்டு ஒரு போஸ்ட் மாதிரி வந்து கொடுப்போம். ஸோ நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்க 10th பேட்ச்னாலுமே சரி, லைக் 100 பேட்ச்னாலுமே சரி, நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க ஆல்ரெடி ஃபிளட்டர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அப்கமிங் பேட்சஸ்ல நீங்க வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வித்வுட் பேயிங் எனிதிங். ஓகே. அண்ட் ஆல்சோ ஃபிளட்டர் கான்டெஸ்ட் மாதிரி வரும். அதுல உங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸ்மே நீங்க வின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே டிசைன்ஸ் பண்ணிட்டு ஃபிளட்டர் லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு இது ஒரு கேரண்டட் அவுட்புட் மாதிரி தான். இந்த ட்ரைனிங் முடிச்சோடனே உங்களுக்கு அந்த செஷன்ஸ் எல்லாமே முடிச்சோடனே வந்துட்டு ஸோ நீங்க வந்துட்டு லைக் உங்களுக்கு அந்த அவுட்புட் தெரியும். கான்டெஸ்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. கான்டெஸ்ட்ல டிசைன்ஸ் நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ இதுல வேற டவுட்ஸ் இருக்கா? ஸோ என்ன டவுட்ஸ்னாலுமே கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைனா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பவித்ரா, சண்முகவேல், திருமூர்த்தி. ஓகே, ஸ்டார்டிங் டேட் நம்மளுக்கு வந்துட்டு செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ உங்களுக்கு நான் குரூப்லேயுமே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் டேட், டைம் அதெல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் அண்ட் கிளாஸ் ரூமோட லிங்க். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமெயில் வச்சுட்டு ரெக்கார்டிங்ஸோட அக்சஸ்மே கொடுத்துரும். ஸோ ரெக்கார்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாங்கா இருக்கும், இந்த இன்ட்ரோ செஷன் மட்டும் தான் இருக்கும். லைவ் செஷன்ஸ் வந்துட்டு நீங்க உங்களுக்கு போக போக உங்களுக்கு அதுல எல்லாமே அப்டேட் பண்ணிடும் டிரைவ்ல. ஓகே. மேக்ஸிமம் ஓகே, டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு 7 வீக்ஸ் மாதிரி இருக்கும். 7 வீக்ஸ் தான் உங்களுக்கு 7 to 8 வீக்ஸ் மாதிரி வரும். 4 to 5 days per week per கிளாஸஸ் இருந்தாலுமே உங்களுக்கு 7 to 8 வீக்ஸ் மாதிரி வரும். ஸோ லைவ் செஷன்ஸ் வந்து இப்போதைக்கு 30 பிளான் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா மேபி 35 வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 30 days, 30 லைவ் செஷன்ஸ். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஹவர்ஸ் கிட்ட வந்து கவர் ஆகும்.